ஹலோ கைஸ், இந்த தாய்லாந்து சீரீஸில் பார்ட் 3 டே 4 அண்ட் டே 5ல் இப்போ நம்ம வந்து டே 4ல் இருக்கோம். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போகிறோம். போட்டில் தான் போகிறோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் தான் இருக்கோம். நம்ம ஹோட்டலோடைய ரிசப்ஷனில் உட்காந்துருக்கோம். இப்போ தான் போய் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு திருப்பி வந்து இப்போ கேப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் கேப் புக் பண்ணாங்க. ஸோ அதனால் கேப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கேப் வந்தோடனே அப்படியே கிளம்பிடும். நான் அப்படியே காரில் போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ், நம்ம வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டே வந்தாச்சு. காரில் சமைச்சு தூங்கிட்டேன், அதனால விலாக் எடுக்க முடியல. என் பின்னாடி பாருங்கள் அப்படியே. ஓகே கைஸ், நான் இதோட வந்து போட்டில் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என் பின்னாடி இருக்க கடலில் தான் நாங்கள் வந்து போட்டில் போவோம். ஊரில் போய் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டில் இறங்குவோம். ஓகே கைஸ், நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறோம். நம்ம வந்து போட்டில் போயிட்டுருக்கோம். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த போட் தான் இருக்குது. நான் போட்டை காட்டுறேன், அப்படியே பாருங்கள். செம்மத்தியாக இருக்குது. அப்படியே உள்ள இதான் போட்டு, ஃப்ரண்ட்டில் அங்கே வியூ தெரியும். அப்படியே பாருங்கள். நான் எங்கே உட்காந்துருக்கேன் தெரியுமா? இங்கே வெளில உட்காடுற மாதிரி ஒரு இடம் பாருங்க. அழகாக அப்படியே உட்காண்டே போகலாம். ஜாலியாக இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய் பாய். கைஸ், இங்கே பாருங்கள், வாட்டர்லாம் க்ரீன் ஆகிடுச்சு. அப்படியே மேலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கிட்ட பார்க்குறோம் கைஸ். இந்த வியூவை பாருங்கள். இங்கே தான் இருக்கா. ஐயோ, செமத்தியாக இருக்குது கைஸ். ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். அங்கே பாருங்க கைஸ், எல்லாம் கயாக்கிங் பண்ணுறாங்க எல்லாம். ஓகே கைஸ், கட் பண்ணுறேன். வாவ், சூப்பராக இருக்குது கைஸ். நம்ம அதுக்குள்ளே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். வாவ், நீங்கள் பாருங்க கைஸ். கொகை நீ அங்கே பாரு. பார்த்தீங்களா? வாவ், இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வாவ், சூப்பராக இருக்கு. கைஸ் பாருங்க, அப்படியே வந்தோம். இங்கே இப்படியே ஸ்டாண்டிங் பிளேஸ் மாதிரி இருக்குது. அங்கே இப்போ இறங்க. இந்த ஐலாண்ட் பேர் வந்து பனாக் ஐலாண்டா. பனாக் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், பை கைஸ். இப்போ வந்து நாங்கள் ஹாங் ஐலாண்டில் இருக்கோம். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் வந்து இந்த கயாக்கிங் பண்ணிகிட்ருக்கான். கயாக்கிங்
சின்ன சின்ன போட்டில் போகிறாங்க எல்லாம். பாருங்க எல்லாருமே கயாக்கிங் தான் பண்ணுறாங்க. சில பேர் இந்த கடல்லே குளிக்கிறாங்க, அப்படியே போட்டில் எடுத்து குதிச்சு குளிக்கிறாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம போகிறது சின்ன போட்டு. ஓகே கைஸ், நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய். பாருங்க இதுதான் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட். ஒரு இங்கெல்லாம் ஒரு மலை இருக்குல்ல, அதுக்காக தான் எல்லாருமே வருவாங்க. அந்த கல் மட்டும் தனியாக இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் நல்லாயிருக்கு. கிளம்பிட்டோம், நெக்ஸ்ட் ஐலாண்ட் போவோம். அப்போ கன்ஃபார்மாக வீடியோ எடுக்கிறேன். பை. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சட்டை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? குளிக்க போகிறோம். பீச்சை பாருங்கள், அப்படியே வேறு லெவலில் இருக்குது. பீச்சு செம்மையாக இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன். மண்ணெலாம் செம்ம ஒயிட்டாக இருக்குது. வாங்க பாருங்கள். பாருங்கள் மண் வந்து ஒயிட்டாக இருக்குது. அப்படியே பீச்சை பார்க்குறடியா? பீச் செம்ம கிளியராக இருக்குது. தண்ணி வேறு லெவலில் இருக்குது. இப்போ பீச்சில் போய் குளிக்க போகிறோம். தண்டனக்காக நாட போகிறோம் நாங்கள். சரி, குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பை. ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து தாய்லாந்து சீரீஸில் பார்ட் 3ல் டே 4 and 5ல் இன்றைக்கி நம்ம வந்து 5th டேயில் இருக்கோம். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஃபேண்ட் அது ஏதோ சொன்னாங்க, எலிஃபேண்ட் ரைட் போகிறோம். எலிஃபேண்ட் ரைட் போகிறோம். அந்த கோட் படத்தில் காட்டுவாங்களே, தளபதி வந்து விஜய் தளபதி வந்து யானை மேலே உட்காந்துட்டு ரைடு போவாங்களே, அந்த ரைட் போகிறோம். அது வந்து தாய்லாந்து தான். நாங்கள் வந்து அந்த எலிஃபேண்ட் ரைட் போகிறோம். நான் வந்து அப்படியே காரில் போகும்போது அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். ஸோ கைஸ், நம்ம வந்து காரில் போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு நாங்கள் வந்து எலிஃபேண்ட் ரைடு அந்த இடத்துக்கு போயிட்டு உடனே நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படி ஸோ கைஸ், நம்ம வந்து அந்த எலிஃபேண்ட் ரைடு வந்து போகல. என்னடா ஒரே தண்ணி சத்தமாக கேட்குதுன்னு தானே பார்க்குறீங்க? இங்கே வந்து காத்து வாட்டர் ஃபால்னு ஏதோ இருக்கான். அதுக்காக அந்த வாட்டர் ஃபால் வந்திருக்கோம். எலிஃபேண்ட் ரைட் போல் நான் அந்த வாட்டர் ஃபால்ஸ், இது வந்து வாட்டர் ஃபால் கிடையாது. இன்னும் மேலே ஏறணும், படிக்கட்டு போகுது. இது சும்மா இந்த தண்ணி கீழே அப்படியே வருது, அதை காட்டுறேன் பாருங்கள். படிக்கட்டு போகுது பாருங்கள். தண்ணி ஆனால் எல்லா இடத்துலையுமே தண்ணியெலாம் கிளியராக இருக்குது பாருங்க. நல்லா இருக்கு. நைஸ். மீனெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் ஓகே கைஸ், அங்கே படிக்கட்டு ஏறுது. அப்படியே போயிட்டு நான் அப்படியே உங்களை கண்டினியூ பண்ணுறேன். பை. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ காரில் போயிட்டுருக்கோம். அங்கே அந்த ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு அப்படியே காரில் இப்போ போயிட்டுருக்கோம். அப்படியே ரூமுக்கு போயிட்டு நைட்டு ஒரு பீச்சுக்கு போகிறோம். அந்த பீச்சுக்கு போகும்போது நான் அப்படியே உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் வந்து நைட்டு பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பீச்சுக்கு போகல, அங்கே வந்து ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. அங்கே போகிறோம் நைட்டு சாப்பிட. அங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அப்படியே சுற்றி இது ஒயின் ஷாப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் அங்கே ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சாப்பிட போகிறோம். அப்படியே வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே போகிறோம். அப்படியே எங்கள் ஹோட்டலுக்கு அப்படியே மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ அங்கே போய் நான் வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ், நான் இதான் சொன்னேன், இதான் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டு. டேபிள் சேர்லாம் போட்டுப்பாங்க. நம்ம எந்த கடையில் எது வேணும்னு ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட வேண்டியதான். இந்த சைடு ஃபுல்லாக துணி ட்ரெஸ் கடைங்க. இது அப்படியே ஃபுட் ஸ்ட்ரீட்டு. இங்கே உட்காந்து சாப்பிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இது என்ன கார் தெரியுதா? இந்த காரை பார்க்கறது வந்து என்னுடைய கனவு, ட்ரீம். வாவ், இஸ்லாம் உள்ளே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? சிம்பிளாக பாருங்கள்.
ரோல்ஸ் ராய்ஸ்க்கு அடுத்த காஸ்ட்லியான காரா இல்லை ரோல்ஸ் ராய்ஸ்க்கும் மேலே காஸ்ட்லியஸ்ட் காராக தெரில. ஆனால் இதுவும் ரோல்ஸ் ராய்ஸ் அளவுக்கு காஸ்ட்லியஸ்டான காரு. கைஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-Eleven கடைக்கு இருங்க காட்டுறேன். தாய்லாண்ட்லே ஃபேமஸான கடை, எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த கடை. இதுதான் ஃபேமஸான கடை, தாய்லாண்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான கடை 7-Eleven. ஓகே கைஸ், நான் ரூமுக்கு போய் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட வந்து தாய்லாந்து சீரீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன்.